ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னடானா, அக்கா எனக்கு ஒரு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுற வீடியோ வந்து போடுங்கக்கா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம் வந்து காமனாக இருக்கிறது. ஃபேஷியல் ஹேர் வந்து வளர்றது அவங்களோட ஹேர் க்ரோத்தை பொறுத்து. அவங்களோட தலையில் இருக்கிற ஹேர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ திக்காக, ஸோ எவ்வளோ நிறையா வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ சில பேருக்கு ஹேரே வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அவங்களுக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ற ஹேருமே ரொம்ப தின்னாக மைல்டாக அவ்வளோக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ யாராருக்கெல்லாம் ரொம்ப திக்காக நல்லா கோர முடின்னு சொல்லுவாங்கள்ல, திக்காக இருக்கிற முடி, ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முடியோட லென்த்தும் சரி அடர்த்தியும் சரி நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் அப்புறம் இந்த மூக்குக்கு கீழே ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேர் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோர் ஹெட் ஏரியாஸில் ஸோ இந்த ரெண்டு கார்னரில் ஜா லைன், அப்பர் லிப்ஸ், சிக்குக்கு, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு நார்மலாக நிறைய ஹேர் வந்து முளைக்கும். ஸோ இது இருக்கிறதுனால நம்ம எந்த மேக்கப் போட்டாலும் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப திட்டாக கேக்கியாக தெரியும். பிகாஸ் அங்கே நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் வளர்ந்துருக்கிறனால நம்ம மேக்கப் வந்து போடுற ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், அது சரியாக ஸ்கின்குள்ளே உட்காராமல் ரொம்ப ஒரு மாதிரி கேக்கியாக தெரியறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனாலேயே பாதி பேருக்கு மேக்கப் போட்டால் கொஞ்சம் அசிங்கமாகவே தெரியும். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்காது. ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் அவ்வளோ க்ளீன் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும், கிளியராக தெரியும். ஸோ தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து டீப்பாக ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக என்னோட ஸ்கின் ரொம்ப நார்மல் ஸ்கின். என்னோட ஸ்கின்னுக்கு எது பண்ணாலுமே, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாலுமே என் ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமுமே வராதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னில் சின்னதாக எந்த விஷயம் பண்ணாலுமே டக்குன்னு அது ப்ராப்ளம் பண்ணிடும். ரெட்னஸ் ஆகிடும், இரிட்டேட் ஆகிடும், இச்சிங் ஆகிடும், ஆக்னி வரும். ஸோ அப்படின்னு இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இதை வீட்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அழுக்கான இருக்கிற முகத்தில் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ என் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ ஐப்ரோஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலை. ஸோ சிம்பிளாக ஒரு பொட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழுன்னு வழுக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் வந்து அது ஸ்மூத்தாக வந்து நம்ம எடுக்க முடியும். இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்ல இருக்கும்போது ரொம்ப 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 ஸ்கின் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஒன்று ஆயில் எதா யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து அலோவேரா ஜெல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ அலோவேரா ஜெல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெல்லே கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணலாம். நான் என்னோட அலோவேரா ஜெல் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வில்வாவோட அலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அலோவேரா ஜெல் கிடைக்கலன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ஏதோ நீங்கள் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. ஸோ இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வழுன்னு இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல ரேசர் போடும்போது முடியும் சரி நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் ஆகிட்டு வரும். ஸோ எந்தவித ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ அதே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. ஸோ ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிற ஸ்கின்ல வந்து தயவு செஞ்சு இந்த ரேசர் போடுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். சில பேருக்கு த்ரெட்டிங் பண்ணால் கூட வந்து ஸ்கின் ரொம்ப இச்சி ஆகிடும், இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஒரு 2-3 நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை, க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் ஓகே. ஸோ ஆக்னி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆக்னி இருக்கிற இடத்துல மட்டும் போடாதீங்க. ஸோ இப்போ வந்து அலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து இரிட்டேட் ஆகாது சீக்கிரமாக. ஸோ நான் வந்து என்னோடய ஃபேஸ் ரேசர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸ் ரேசர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ரேசர் வந்து எவ்வளோக்கு க்ளீனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸில் போடுங்க. பிகாஸ் உங்களோட ரேசர்லேயே வந்து துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரேசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் உங்களுக்கு நிறையா ஆக்னிஸ் வரலாம், ரெட்னஸ் ஆகலாம், இச்சினஸ் வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட வேஸ்ட்டெல்லாம் இதில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
ஸோ பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு நான் இதில் காட்டுறேன் டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். இதில் நான் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக நீங்களும் ஒரு ரேசர் வாங்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரேசர் வாங்குங்க. வாங்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஆங்கிள் செட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆங்கிள் வந்து கரெக்டாக இதில் வைக்க தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் கரெக்டாக வைக்க தெரியாமல் நீங்கள் கண்ணா பின்னான்னு வச்சு ஃபேஸில் இருக்கிற முடியை வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெட்டுப்பட்டுடும். ஸோ அங்கங்கே வந்து கோடு விழுந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நானுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு தடவை என் ஃபேஸில் 2-3 கோடு வந்திருக்கு. ஸோ அது அசிங்கமாக அந்த கோடு வந்து ஆயிட்டு ரத்தம் வந்து அது காயறதுக்கே 10-15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த தழும்பு போகிறதுக்கு அதுக்கு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணேன். ஸோ இதை மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சைடில் வச்சு நீங்கள் பண்ணணும். ஐப்ரோ இருக்கிற ஏரியாலாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கேன். ஐப்ரோவை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஸோ இருக்கிற குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து இதில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என் முகத்தில் எதுவும் கிடையாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு நிறைய முடி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, பண்ணவே பயமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. இது ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஸ்கின்னில் அந்த ரேசர்னால கோடு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அது ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். ஸோ அதனால் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது, பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்கள் ஸ்கின் ஒத்துழைக்கும்னா பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபேஸை வந்து நீங்கள் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது இந்த 2 சைடு, ஃபோர்ஹெட்டு, அப்பர் லிப்பு அதெல்லாம் வந்து த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா முகத்தை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் ரேசர் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஸ்கின்னை அப்படியே விட்டுடக்கூடாது. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து இப்போ நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும், ஆக்னிஸ் வரும். ஸோ ஃபர்தராக அது ரெட்னஸ், இரிட்டேஷன் எல்லாம் வரும். ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ டே டைமாக இருந்தால் மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ரேசர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நைட் டைமாக இருந்தால் உங்களோட மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ யூஸ் பண்ண இந்த ரேசரை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது. ஸோ தொடச்சிட்டோ அப்படியோ இதெல்லாம் வைக்கக்கூடாது. இது நல்லா வந்து லைட்டாக டெட்டாலோ இல்லைனா வந்து நீங்கள் எதை வச்சு வாஷ் பண்ணுவீங்களோ இல்லை வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளீனான டவலில் இந்த மாதிரி ஃபுல்லாக ரேசரை வந்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதை அந்த கேப்பை போட்டு நல்லா சேஃபாக வையுங்க. ஸோ பூச்சி இந்த மாதிரி இடத்துலலாம் இதை வைக்காதீங்க. பிகாஸ் இதை நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப க்ளீனாக வைக்கணும். ஸோ இதை வந்து 2-3 தடவைக்கு மேலே இந்த ரேசர் வந்து முகத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 5 டைம்ஸ். இதை நீங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முதல்லையும் பின்னாடியும் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. ஃபேஷியல் ரேசர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ரேசர் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இன்றைக்கி பண்ணி அதுக்கு அடுத்தது 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வளருதுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது அப்படின்னு சொன்னால் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரேசர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல இச்சினஸ், இரிட்டேஷன், ரெட்னஸ் எல்லாம் வராமல் இருக்கணும் தான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு இது பண்ணி மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கப்புறமும் உங்கள் ஸ்கின்ல வந்து டைனி பம்ஸோ, ஆக்னியோ, இச்சிங், இரிட்டேஷன்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கிலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு எந்த வித சீரமும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னை ஃபர்தராக இன்னும் இரிட்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. எந்தவித ஆக்டிவ்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரப்பிங்காக இருக்கட்டும், ஃபேஸ் மாஸ்க்காக இருக்கட்டும். ஏன்னா வந்து உங்கள் ஸ்கின் இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கராக இருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் நல்லது. ஒன்லி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஓகே. ஸோ ரெகுலராக பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஓகே, டோனர் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே இதுக்கு மேலே போடாதீங்க. ஸோ இந்த ரொட்டீனையே வந்து ஒரு 2 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்து
ஒரு 3வது நாள் 4வது நாள்லேருந்து உங்களோட சீரம் அதாவது சால்சிலிக்கா இருக்கட்டும், நியாசினமைடா இருக்கட்டும், விட்டமின் சி வாட் எவர் இட் இஸ் யூ கேன் அப்ளை. ஸோ எதுக்காக நம்ம சொல்றோம்னா, நம்ம ஸ்கின் வந்து இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட்டா, சென்சிட்டிவா இருக்கும் தொட்டு பார்க்கும்போதவே. இந்த மாரி இருக்கும்போது நம்ம சீரம் எல்லாம் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து நெறைய இரிட்டேட் ஆகும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல ஸோ ஐ வில் கேட்ச் யூ. பாய்.